கிடையாது. நம்மளை போல கண்ட்ரிக்கு இது ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய போல்டு மூவ். இது நம்ம பிகினிங்லேயே சொன்னோம், ஏன்னா கன்சம்ஷன் ஸ்பர்ட் பண்ணணும், அதனால அதை பண்ணணுன்றது ஒரு ஒரு பெரிய 6 அடிச்சு பயங்கரமா முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு பயங்கரமா கை தட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இது ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பாலுமே 6 தான். ஏன்னா ஒரு புது இன்கம் டாக்ஸ் பில்லுன்றது 2010 வரப்போறது இது ரொம்ப நாளா இருக்கு, ஆனா வரவே இல்லை. ஆனா இந்த பட்ஜெட்ல அவங்க அடுத்த வாரமே அது வரப்போறது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது வந்து கடைசி 15 வருஷமா இந்த இன்கம் டாக்ஸ் 961 இன்கம் டாக்ஸா மாத்த போறோம்னு சொன்னதோட நின்றதே தவிர நடக்கவே இல்லை. இட் ஹஸ் நவ் சீன் தி லைட். மூணாவது பாத்தீங்கன்னா, மக்கள் கையில பணத்தை எப்படி கொடுக்கறதுன்றது நிறைய, அதை தவிர சின்ன சின்ன எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் ரெண்ட் வாங்கினா உங்க கையில 3 லட்சம் ரூபாய் கிடைக்காது. ஏன்னா அதுல 10% வரி பிடித்தம் பிடிச்சி உங்க கையில 2,70,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா இப்ப நீங்க 6 லட்சம் ரூபாய் தாண்டினாதான் இந்த வரி பிடித்தலே இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் 12 லட்சம்ன்றது அந்த ஸ்லாப் ரேட் மாத்தினதை அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அதனுடைய இன்டைரக்ட் பெனிஃபிட் தான் நம்ம சொல்றோம். 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேணாம், 12,75,000 வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேணான்ட்டு. அதனுடைய ஆமா, அதாவது 4 லட்சம் மேல நீங்க உங்களுக்கு இன்கம் இருந்தா நீங்க வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணி தான் ஆகணும். ஆனா உங்களுக்கு வந்து நீங்க 12,75,000 வரைக்கும் சேலரி கிளாஸ்னா பிடிக்கும், உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. ஆனா நீங்க வரிக்கு இது செலுத்தாகணும். ஆக்சுவலா ரிட்டர்ன் நீங்க போட்டுதான் ஆகணும் 4 லட்சம் தாண்டினால. ஸோ அது வந்து ஸ்லாப் ரேட் அப்படின்னு சொல்லுங்க. புது டாக்ஸ் ரிஜிமில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்க எந்த பெனிஃபிட்டுமே கிளைம் பண்ணாம போனீங்கன்னா இந்த பெனிஃபிட் இருக்கும். ஆக்சுவலா அது ரொம்ப உங்களுக்கு டீட்டெயில போனா புரியுது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆக்சுவலா ஸோ அதே போல பாத்தீங்கன்னா, நீங்க இங்கிருந்து இந்தியாவிலேருந்து நீங்க உங்க பசங்க படிக்கிறதுக்காக நம்ம பணத்தை வெளில அனுப்போனா, முன்னாடி 7 லட்சம் ரூபாய் இருந்தாலே 20% வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க பேங்க். இப்போ அது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதே போல எஜுகேஷன் லோன் வாங்கி உங்க பசங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு வரிப்படுத்தலே கிடையாது. இந்த மாதிரி வந்து மக்கள் கையில பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய ஒரு இது பண்ணிருக்காங்க. அதை தவிர ஒரு முக்கியமான இதுனா ஒரு சிம்பிள் இன்கம் டாக்ஸ். அவங்க என்ன சொல்லணும்னா, நீங்க ஆடிட்டர் கிட்ட தான் போக வேணாம், சார்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட நீங்களே புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு புது பில் வந்து கிரியேட் பண்ணி அடுத்த வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதையும் நம்ம பார்ப்போம். ஆகும்போது வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பால்லே ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிச்சு தள்ளிட்டாங்க, 6 அடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ ஓவர் டு யூ. அப்போ வந்து நமக்கு முதல் 4 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் 0, 4 இருந்து 8 5%, 8 இருந்து 12 10%, 12 இருந்து 16 15%, 16 இருந்து 20 5% ஏத்திட்டு போறாங்க. அதுக்கு மேல 30%. அதுதான் நம்மளுடைய வரி ரேட் இந்த இன்கம் இது பண்ணா. ஆனா நீங்க உங்க வரி 40,000 ரூபாய் வருதுன்னாக்கா அந்த 40,000 ரிபேட் 87A ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் படி உங்களுக்கு உங்க டாக்ஸ் 0 பண்ணிடுவோம். ஆக்சுவலா அந்த மாதிரி இப்ப வந்து இந்த ஒரு கால்குலேஷன் போட்டா உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா இந்த ஸ்லாப் அப்ளை பண்ணும். 0 to 4 0 ஒன்னும் வராது. 4 இருந்து 8 5% வருது இல்லையா? அந்த 4 லட்சத்துக்கு 5% 20,000, 8 இருந்து 12க்கு 10%, அந்த 4 10 60,000. சோ இப்ப அந்த 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு 80,000 ஃபுல் 80,000 உங்களுக்கு அப்படியே டோட்டலா டாக்ஸ் 0 ஆயிடும். அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நீங்க டாக்ஸ் எவ்வளவுன்னு காமிச்சு ரிபேட்னு போட்டுருவாங்க. டாக்ஸ் கட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க வருமானம் தாக்கல் பண்ணி ஆகணும். 4 லட்சம் வரைக்கும் இருந்தா தான் தாக்கல் பண்ண வேண்டாம். 4 லட்சத்துக்கு மேல போனா வருமானம் தாக்கல் பண்ணணும். ஆனா 12 லட்சம் வரைக்கும் நீங்க உங்களோட வரி கட்ட வேண்டாம். நீங்க சேலரினா உங்களுக்கு 12,75,000 வரைக்கும் கட்ட வேண்டாம். Thank you, Mr. Suresh. I think I'll request Madhura Ganesh to talk about the corporate tax proposals and before we go to பிடிக்கும், உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. ஆனா நீங்க வரிக்கு செலுத்தாகணும். ஆக்சுவலா ரிட்டர்ன் நீங்க போட்டுதான் ஆகணும் 4 லட்சம் தாண்டினால.
ஸோ அது வந்து ஸ்லாப் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புது டாக்ஸ் ரிஜிமில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்க எந்த பெனிஃபிட்டுமே கிளைம் பண்ணாம போனீங்கன்னா இந்த பெனிஃபிட் இருக்கும் ஆக்சுவலா. அது ரொம்ப உங்களுக்கு டீட்டெயில போனா புரியுது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இங்கிருந்து இந்தியால இருந்து நீங்க உங்க பசங்க படிக்கிறதுக்காக நம்ம பணத்தை வெளில அனுப்பணும். முன்னாடி 7 லட்சம் ரூபாய் இருந்தாலே 20% வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க பேங்க். இப்ப அது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்க மாட்டாங்க ஆக்சுவலா. அதே போல எஜுகேஷன் லோன் வாங்கி உங்க பசங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு வரிப்படுத்தலே கிடையாது. இந்த மாதிரி வந்து மக்கள் கையில பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய ஒரு இது பண்ணிருக்காங்க. அதை தவிர ஒரு முக்கியமான இதுனா ஒரு சிம்பிள் இன்கம் டாக்ஸ். என்ன சொல்லணும்னா நீங்க ஆடிட்டர் கிட்ட தான் போக வேணாம், சார்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட நீங்களே புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு புது பில் வந்து கிரியேட் பண்ணி அடுத்த வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க ஆக்சுவலா. அதையும் நம்ம பார்ப்போம். ஆக மொத்தம் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பால்லே ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிச்சு தள்ளிட்டாங்க, 6 அடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ ஓவர் டு யூ. 12 லட்சம் வரைக்கும் வரி சலுகை பண்ணிட்டாங்க. ஆனா 4 ல இருந்து 8 லட்சம் அது கொஞ்சம் தெளிவா அது ஒரு 5%, 8ல இருந்து 12, 10% அதான் அப்போ வந்து நமக்கு முதல் 4 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் 0, 4ல இருந்து 8 5%, 8ல இருந்து 12 10%, 12ல இருந்து 16 15%, 16ல இருந்து 20 5% ஏத்திட்டு போறாங்க. அதுக்கு மேல 30%. அதுதான் நம்மளுடைய வரி ரேட் இந்த இன்கம் இது பண்ணா. ஆனா நீங்க உங்க வரி 40,000 ரூபாய் வருதுன்னாக்கா அந்த 40,000 ரிபேட் 87 ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் படி உங்களுக்கு உங்க டாக்ஸ் 0 பண்ணிடுவோம் ஆக்சுவலா. அந்த மாதிரி இப்ப வந்து இந்த ஒரு கால்குலேஷன் போட்டா உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா இந்த ஸ்லாப் அப்ளை பண்ணும். 0 to 4 0 ஒன்னும் வராது. 4ல இருந்து 8 5% வருது இல்லையா, அந்த 4 லட்சத்துக்கு 5% 20,000, 8ல இருந்து 12க்கு 10%, அந்த 4க்கு 10 60,000. சோ இப்ப அந்த 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு 80,000 ஃபுல் 80,000 உங்களுக்கு அப்படியே டோட்டலா டாக்ஸ் 0 ஆயிடும். அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நீங்க டாக்ஸ் எவ்வளவுன்னு காமிச்சு ரிபேட்னு போட்டுருவாங்க. டாக்ஸ் கட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க வருமானம் தாக்கல் பண்ணி ஆகணும். 4 லட்சம் வரைக்கும் இருந்தா தான் தாக்கல் பண்ண வேண்டாம். 4 லட்சத்துக்கு மேல பண்ணா வருமானம் தாக்கல் பண்ணணும். ஆனா 12 லட்சம் வரைக்கும் நீங்க உங்களோட வரி கட்ட வேண்டாம்.